அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கஸ்டமர் கேட்ட முக்கியமான 2 கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அது என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அது என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இல்லை, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹூக்கு போடும்போது ஆம்ஹோல் கிட்ட டைட்டாக இருக்குது. நான் 4 ப்ளவுஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் அதே ஃபால்ட் வந்து திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லி இந்து அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த டவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 3வது ஹூக்கு போடுற இடத்துல வந்துட்டு நம்ம தூக்கிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவில். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கேட்டிருக்காங்க, 3வது ஹூக்கு போடும்போது டைட்டாக இருந்தால் என்ன செய்கிறது, அந்த இடத்துல லூஸாக இருந்தால் என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது அந்த 3வது ஹூக்கு போகிற இடத்துல டைட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகநாயகி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து கப் சைஸும் பட்டியும் நம்ம ரெடி பண்ணிடுறோம். கப் சைஸ் டாட் எல்லாமே பிடிச்சி நம்ம ரெடியாக வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இது 2யும் வச்சு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி நேராக இருக்கணும். அப்படி நேராக இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளிட்டோ அல்லது உள்ளே தள்ளியோ இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த 3வது ஹூக்கு போகிற இடத்துல லூஸ் அல்லது டைட் வந்து வரும். ஓகேங்களா? அது ரொம்ப உள்ளே தள்ளி வருதுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த 3வது ஹூக்கு போடும்போது இழுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அது பத்தாமல் போகும். அப்போ நம்ம அந்த 3வது ஹூக்கு போடும்போது நமக்கு டைட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இப்படி போடும்போது நமக்கு இது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நம்ம இது ஜாயின் பண்ணினதுக்கு பின்னாடியும் நமக்கு நேர்கோட்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்போதும் நமக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த 3வது ஹூக்கு போகிற இடத்துல லூஸோ டைட்டோ வராது. அந்த இடத்துல வெளியில் தள்ளி இருந்தால் லூஸ் வரும், அதுவே உள்ளே தள்ளி இருந்தால் உங்களுக்கு டைட் வரும். அதே மாதிரி நம்ம கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுற இடத்துல இடுப்பு சுற்றளவு நம்ம பட்டியில் வந்து மார்க் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டு இடுப்பு சுற்றளவு, பேக் இடுப்பு சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஆனால் இந்த பட்டி அங்கே மேலே கிராஸ் பீஸ் கூட ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய சுற்றளவை நம்ம பெரும்பாலும் பார்க்குறது இல்லை. அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது உள்ளே வளைச்சி தான் வருது, அளவு ப்ளவுஸ்லேயும் வளைச்சி தான் வருது, நானும் அதே மாதிரி தான் வளைச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலுமே நீங்கள் அந்த இடத்துல அந்த பட்டி ஜாயிண்ட் பண்ணக்கூடிய இடங்களில் அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற அகலம் வந்து எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 3வது ஹூக்கு போடுற இடத்துல உங்களுக்கு வந்து டைட் வந்து வராது. அதே சமயம் அதே இடத்துல இந்த கப் சைஸும் நமக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. ஒரு வேளை 2வது ஹூக்கு போடுற இடத்துல நமக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கப் டாட் பிடிக்கிற இடத்துல தான் 2nd ஹூக் வந்து வைப்போம். அப்போ நமக்கு கப் சைஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். நம்ம சைடு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இதையும் செக் பண்ணி நீங்கள் சைடு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கப்பாகட்டும் பட்டியாகட்டும் இல்லை ஹூக்கு மாட்டுறதாகட்டும் உங்களுக்கு லூஸோ டைட்டோ வராமல் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ அந்த கப் சைஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். நம்ம அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டோட முடிவு இருக்கும் இல்லையா, எண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம தைச்ச ப்ளவுஸுக்கும் சரியாக வச்சுட்டு நீங்கள் வந்து அளந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த நேர்கோட்டில் நீங்கள் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். சப்போஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் பெண்டாகி வருது, வளைவாக வருதுன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இடத்துல இல்லை நேராக போட்டால் சரியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நேராக போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இது மாதிரி செக் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. நீங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு அளவுகளுமே நீங்கள் செக் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் செக் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு 3வது ஹூக் இருக்கிற இடத்துல
லூஸோ டைட்டோ கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துல டைட் வருது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹூக்கு வந்து டைட்டாக இருக்கிறது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து கொஞ்சம் லோவாக போடுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துல டைட் வந்து இருக்கும். ஏன்னா அது மார்பு சுற்றளவு அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுறது வந்துட்டு நம்ம ஆம்ஹோல் உயரத்தை விட கீழே இறக்கமாக வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த லைன் வந்து விழும். இந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துல டைட்டாக ஒரு லைன் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து மார்பு சுற்றளவை செஸ்ட் ரவுண்டை கொஞ்சம் லூஸ் வந்து நீங்கள் விடலாம். அப்படி நீங்கள் லூஸ் விடுறதுனால உங்களுக்கு அந்த லைன் வந்து விழாது. ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துல உங்களுக்கு டைட்டும் வந்து இருக்காது. அப்படி ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துல மட்டும் டைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு மார்பு சுற்றளவை கொஞ்சம் லூஸ் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அதே இது நீங்கள் கழுத்து வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. கழுத்து நீங்கள் இறக்கி வைக்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் ஹூக்கு போடுற இடத்துல டைட் வந்து உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் கழுத்து இன்னும் கொஞ்சம் மேலே வச்சா பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கழுத்தை மேலே ஏற்றி வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டைட் வந்து இருக்காது. இதுவே நீங்கள் இறக்கமாக தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மார்பு சுற்றளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த 2 விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்ல முடியாதது எல்லாம் நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன். இப்போ டக்குன்னு ஒரு 1 லைனில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் கேட்க நினைக்கிறத நீங்கள் சரியாக டைப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அதை வந்து எனக்கு சரியாக புரியுதாங்கிறது இன்னொரு டவுட்டாக இருக்கும். சில விஷயங்களை வந்து கமெண்ட்டில் சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற டவுட்ஸை நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு அதில் வீடியோவாக போடுறதுக்கு நான் வீடியோவில் ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவாக சொல்லக்கூடிய இடங்களில் நான் வீடியோவாக உங்களுக்கு போட்டுருவேன். இல்லை ஒரு லைனில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து செய்யலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.